டீம் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணி இந்த படம் இதுக்கான படம் தான் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. சூரியன் வந்திருந்தாரு. எதுக்காக எதுக்காக சேர்த்து கொண்டு வர நினைச்சாங்களோ படம் வாங்கின படம் இந்த படத்தை டேரக்டரோட எண்ணமும் எஸ்கேவோட எண்ணமும் அதுதான். ஏன்னா உள்ளூர் படங்கள் உலக படமா இருக்கு. அங்க போய் பல மேடைகள் ஏறி பல பேர் பாராட்டப்படுறாங்க. அந்த படங்கள்லாம் பல விருதுகள் கிடைக்குது அப்படின்னு அந்த படங்கள் என்னதான் அப்படி அந்த படத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அங்க ஒரு எண்ணம் இருக்கும். அந்த படத்தை அப்படியே அது வெளியே அப்படியே போயிடாம மக்கள் பார்வை கொடுத்து வருவாங்க. அந்த அந்த படத்தை பண்றது ஒரு முயற்சி தான். இந்த படத்தை கலையை பார்வை கொண்டு வந்து திரையில காட்டின ஒரு முயற்சி தான். அந்த முயற்சிக்கு ஓரளவுக்கு ஒரு சக்சஸ் ஆயிருக்கு நான் நம்புறேன். அதான் உண்மை. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட கேட்கணும். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உள்ள நீங்க படம் பார்க்கணும் நல்லாவே இருந்துச்சு. அப்பெல்லாம் அமைதியா பண்ண மாட்டாங்க. எந்த இடத்த சிரிக்கணுமோ அந்த இடத்துல கிளாப் பண்ணுமோ அந்த கிளாப் பண்ணாங்க. இது கண்டிப்பா சமுதாயத்துல விஷயத்துல இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு ஒரு கதை. ரொம்ப பழைய இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நடந்த கதை அதான் ஒரு திரைமொழி தோற்றம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சினிமா திரைமொழியில எல்லாம் வேற ஒரு சொல்லியிருக்காங்க. ரெகுலரா பாக்குற ஒரு சினிமா வரமொழி இல்லாம புதுவிதமா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இது ஒரு புது அனுபவம் தான். ஒரு புது அனுபவமா இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு புது அனுபவமா. ஆனா விஜய் சார் கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கண்டிப்பா விஜய் அண்ணனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவரும் மக்களுக்கு பெரிய தலைவர் ஆயிட்டார். இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா நாளைக்கு அந்த அவர் எண்ணம் போல எதுவா நினைக்கிறா அதுவாகவே வந்து கண்டிப்பா மக்களுக்கு ஓகே. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தோட மேக்கர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னு முதல்ல இருந்தே ஒரு ஆடியன்ஸ்க்கு ப்ராப்பரா சொன்னதுக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் எடுக்கிறதுன்றத விட அதை சரியா கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இந்த டீம் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணி இந்த படம் இதுக்கான படம் தான் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. சூரியன் வந்திருந்தாரு. அவரும் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையா பாருங்க, யாருமே சூர்யா பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூரியன் தெரியவே மாட்டேங்குது. அவர் படத்துல இருக்க பாண்டியா தான் இருக்கு. இந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு கூச்சலோ எந்த ஒரு சத்தமும் இல்லாம அந்த படத்தை வந்து அந்த படமா பார்த்து அந்த படத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா. இந்த படத்துல முக்கியமான விஷயம், இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணாம இந்த படத்தோட எசன்ஸ் சொல்லணும் அப்படின்னு நமக்கு எல்லாருமே வண்டியில 180 200 போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா 200 போற ஒருத்தர் நம்ம நேர்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 200 நம்ம போகமான ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான நிறைய பொலிட்டிக்கலான விஷயம் ரொம்ப ரொம்ப பேசியிருக்காங்க. சின்ன விஷயம் ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க. அது எல்லாமே கூர்ந்து கவனிங்க. இவ்வளவு ஃபுல்லா புரிஞ்சுச்சான்னு தெரியல. நானும் 2 முன்னாடி பார்த்தாதான் எனக்கே புரியும். அந்த அளவுக்கு நிறைய இருக்கு படத்துல. ப்ளீஸ் தியேட்டர்ல இருந்து பாருங்க. ஒரு பெரிய ஹோப்பா இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் நிறைய நம்ம தியேட்டர்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஓகே இப்படி இல்லாம படம் பாக்குறாங்கன்னு ஆடியன்ஸ் ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். படத்துல மியூசிக்கான நீடே உங்களுக்கே தேவைப்படாது. இந்த கதை மியூசிக் சம்பந்தப்பட்டதே கிடையாது. இந்த படத்துக்கு மியூசிக் தேவைப்படலைன்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்க பாருங்க. பார்த்தாதான் நான் சொன்னது ஒருத்தர் ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு போகணும். அந்த விஷயம் பண்றவனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்த நம்ம திரும்ப பண்ணுவோமா நமக்கு பயம் இருக்குங்க. அதுதான் இந்த படம். நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒன்று டீட்டெயிலா புரியும். இன்டர்வல் பிளாக் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க பாருங்க. அந்த படத்தோட மூட் அப்படிதான் இருக்கு.